வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 சயின்ஸில் வந்துட்டு இந்த விலங்கியல்லேருந்து நம்ம ஜுவாலஜிலேருந்து நம்ம யூனிட் 1 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன குட்டி கதை இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனை ஓவியமாக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிற மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனையானது தான். பட் என்ன மெசேஜ்னு பாருங்களேன். இது ஒரு ஹில்ஸ் ஏரியா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஸ், இந்த தவளைகள் அத்தனையுமே வந்துட்டு போட்டியோட ஓடுது. யாரு முன்னாடி வர்றீங்களோ அவங்க வந்து ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிறது நம்ம கதை தெரிஞ்சிச்சுன்னா. அப்ப என்னன்னா, இந்த கதையை நீங்க நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கலாம். பட் நானும் இது ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு நமக்கு இது தேவை. ஏன்னா இப்ப பிஓ எக்ஸாம் வந்திருக்கிற இந்த சமயத்துக்கு வந்து நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துக்கு இது தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். புதுசா கேட்கறவங்க இதை கேட்டுக்கலாம். என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த தவளைகளுக்கெல்லாம் ஒரு போட்டி, யாரு ஜெயிக்க போறீங்க அப்படின்றது போட்டியில இந்த மலை மேல ஏறுறாங்க எல்லாம் கடுமையா ஏறிட்டு இருக்காங்க. இந்த ஏறிட்டே இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா சைடுல இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள், அதாவது பழைய என்ன சொல்றது, வயது முதிர்ந்த தவளைகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மலை மேல போக போக உன் உயிருக்கு ஆபத்து, அங்க பெரிய பாம்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ மேல போன அப்படின்னா கண்டிப்பா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் போயிட்டே இருக்கு. அதுல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு 4-5 தவளைகள், ஐயோ நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுடும். அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னேறி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சில தவளைகள் வந்து பாத்தீங்கன்னா, நீ மேல உன்னால போக முடியாது, இது வரைக்கும் போனவங்க அத்தனை பேர் திரும்பி வந்ததே கிடையாது, அவ்வளவுதான் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், பின்னாடி வந்த இன்னும் 2-3 தவளைகள் அப்படியே ஸ்டக் ஆகி கீழே வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாரு, பின்னாடி இத்தனை தவளைகள் ஓடி வந்தாலும் கூட கடைசியா அங்க மேல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தவளை மட்டும் வேகமா மேல ஏறி போய் நின்னுச்சான். அப்புறம் அந்த தவளை கிட்ட போயிட்டு பேட்டி கேட்டாங்கன்னா, எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு தூரம் ஜெயிச்சது அப்படின்ச்சா. இல்ல எப்படி உன்னால ஜெயிக்க முடியுது, கேட்கலையே அப்படின்ச்சா. சோ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க சைடுல அத்தனை பேரை டிமோட்டிவேட் பண்ணாங்க பாருங்க, அத்தனை பேரோட பேச்சுக்கள் எதுவுமே அந்த தவளைக்கு கேட்கல. காரணம் அந்த காது கேட்க. உங்களுக்கும் நமக்கும் ஒரு சில நேரங்கள்ல உன்னாலே பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, இது பாஸ் பண்ண முடியாது, நீ வெட்டுன்னு சொல்லும் போது நம்ம காது க்ளோஸ்ல இருக்கணும். இப்படியாக ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம காதை மூடிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றிங்கிறது கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். இதுல எந்த ஒரு மாற்றம், இது வந்து பிராக்டிக்கலான உண்மை. ஒரு சில தகவல்கள், அதாவது நிறைய சிந்திக்கிறவங்க பாத்தீங்கன்னா குறைவா தான் சாதிப்பாங்க. நிறைய சாதிச்சவங்கிட்ட போய் பாருங்களேன், அவங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டு அதில் நோக்கி டிராவல் பண்ணி ரொம்ப டீப்பா போயிட்டு இருப்பாங்க. நம்ம புருஷ்லியா கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா, 1000 கலைகள் கற்றுக்கொண்ட ஒருத்தன் வந்து எங்கிட்ட மோதினால் கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஒரே ஒரு கலைய 1000 தடம் கத்துக்கிட்டேன்னு பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷ்லி வந்து பல கலைகள் தெரிஞ்சவர் தான். அவர் என்ன, இப்போ ஒருத்தர் வந்து பஞ்ச் பண்ணிட்டே இருக்குன்னா அது 1000 முறை பிராக்டிஸ் எடுத்தவருக்கு வந்து அந்த பஞ்சிங் பண்ற ஆள் போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணாலே புருஷ்லி அந்த இடத்துல இறந்துருவாரு அப்படிங்கிறது தான் புருஷ்லி பயந்த ஒரு விஷயம். ஒரே ஒரு கலையை 1000 தடவை பயிற்சி எடுத்தவனை கண்டால் எனக்கு பயமாக இருக்கும்னு புருஷ்லியே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நாம ஒரு எக்ஸாம் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா சைட்ல எதையுமே கேட்கவே கூடாது, நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, இன்றைய கிளாஸஸ் நம்ம போக ஆரம்பிச்சலாம். இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 1 மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கிறோம். இதுல வந்து 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாத மனித உடல் அமைப்பு அப்படிங்கிறது. இதுல ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறது அடிப்படை திசுக்களால் ஆன ஒரு ஒன்னா சேர்ந்த உறுப்புகளுடைய கூட்டமைப்பால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், அதே மாதிரி ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அண்டு கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு மண்டலங்கள்ல இருந்து அதிகபட்சம் கேள்விகள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது எங்க பாத்தீங்கன்னா, இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல இருந்து கேள்வி கேட்டுருப்பாங்க. ஏன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி, தைராய்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த லாங்கர் கண்டென்ட்கள்ல அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா, பீட்டா, இன்சுலின், குளுக்கோகான் அந்த கண்டென்ட்கள்ல இருந்து ஒரு கேள்விகள் அடிக்கடி எடுத்துருப்பாங்க. அப்புறம் ரத்த ஓட்ட மண்டலத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய 3 பிளட் செல்ஸும் கூடவே பிளாஸ்மா 55% இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவும், அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நாம என்ன பண்றோம்னா பியூ அப்படிங்கிறனால அவங்க நம்ம எதிர்பார்க்காத விதத்திலையும் கேள்விகள் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு மண்டலத்தையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து தசை மண்டலம் அப்படிங்கிறது பார்ப்போம். மனித உடம்போட உறுப்பு மண்டலோட அமைப்பு, அதோட பணிகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து தசை மண்டலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தசையில இதுல என்ன நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தசை மண்டலத்துல வந்து ஒவ்வொன்று கீவேர்டா நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய எக்ஸ்பிளைன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எலும்பு மண்டலத்தோட மூடி இருக்கிறதோட உடலுக்கு ஒரு வடிவத்தையும் தரும் இந்த தசை மண்டலம் தான்.
நாம் உட்கார்றப்பையும் சரி, நிக்கிறப்பையும் சரி, நடக்கிறப்பையும் சரி, உடம்போட தோரணையை பராமரிக்கிறது கூட இந்த தசைகள் உதவுது அப்படிங்கிறது இதுல வரக்கூடிய ஒரு சில கண்டென்ட். அதே மாதிரி பெரும்பாலான தசைகள் பாத்தீங்கன்னா நீளமாகிறது, சுருங்குற தன்மை இருக்கிற இந்த திசுகளுடைய கற்றைன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தசையிலும் 2 முனைகள் இருக்கும். ஒரு முனை பாத்தீங்க அப்படின்னா தசைகள் தோன்றக்கூடிய நிலைத்த முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகள் இழுக்கக்கூடிய நகர முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகர முனையானது பாத்தீங்கன்னா நீண்டு எலும்போடு இணைச்சு தசைநார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமான அமைப்பை உருவாக்குது தசைநார் அப்படின்ட்டு. நரம்புகளால தூண்டப்படுறப்ப தசை சுருங்கி தடிமனாகுது. இதனால வரக்கூடிய அந்த நகரக்கூடிய முனையில இருக்கக்கூடிய எலும்பு வந்து இழுக்கும் பொழுதுதான் அந்த ஒரு எலும்பு மட்டும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டுமே வச்சு நம்ம இந்த கையை மேல தூக்கவே முடியாது. இதுக்கு என்ன சொல்றது, தசைகள் நரம்புகள் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். இப்படி பண்ணா மட்டும்தான் அந்த கை வந்துட்டு நாம் நினைக்கிற ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? தசைகளால் சுருங்கவும் தளர்வடையவும் மட்டும்தான் முடியும். ஆனா அது நீளமாக அது பாட்டுக்கு வளர்ந்து போக முடியாது. எலும்பு வளரும், ஆனா அந்த தசைகள் வந்து அது பாட்டு தனியா வளர்ந்து போக முடியாது. இப்போ இன்னும் ஒண்ணு கிடையாது, இந்த முடி இருக்கு பாருங்க, இந்த முடியினுடைய வேர்கள்ல தசைகள் இருக்கு. அது உங்களுக்கு அந்த சிலிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் அந்த தசையுடைய வேலைகள் என்ன செய்யும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புன்னகை செய்யும் பொழுது நீங்க அப்படியே லைட்டா சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புன்னகை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா 17 தசைகள் வந்து வேலை செய்யும் அப்படிம்பாங்க. கோபப்படுறப்போ பாத்தீங்கன்னா 42 தசைகள் தேவைப்படும். புரியுங்களா? ஸோ அதனால கோபம் அதிகம் படாதீர்கள். எந்த நேரம் அப்படி சிரிச்ச மேனிக்கா புன்னகையோட இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதுக்காக யாராவது திட்டும் பொழுது கூட பாருங்க, அப்படியே சிரிச்சு பாருங்க. அவரே கொஞ்ச நேரம் திட்டி பார்த்துட்டு என்ன தேவையான அனுபவிச்சு கவனம் போயிடும். சரிங்களா? அதனால எந்த இடத்துலயும் ஒரு சண்டைகளோ சங்கீதம் வரும் பொழுது சிரிச்சுட்டு போயிருங்க. நம்ம கண்ணுல பாத்தீங்க உள்ளுக்குள்ள கடினமான இயங்கும் தசைகள் இருக்கு. தசைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜோடியா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக வேலை செய்யுது. இத என்ன சொல்றோம்னா எதிரெதிர் ஜோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கண்டென்ட் இதில் நம்ம கொடுத்துக்கணும் சொல்ல கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த. கண்ணோட கருவிலியில் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான தசைகள் இருக்கு. கண் பாவையிலிருந்து ஸ்போக் மாதிரியான ஸ்போக் அப்படின்னா இப்ப 2 வீலர்ல இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்போக்ஸ் கம்பி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஸ்போக் மாதிரியான வெளியேறக்கூடிய ரேடியல் தசைகளும், அதுக்குதான் ரேடியல் தசை கொடுக்கும். வட்ட தசைகளும் அப்படின்ட்டு 2 தசை இருக்கு. இந்த ரேடியல் தசைகள் பார்த்தீங்கன்னா கண்ணோட பாவையை அகலமாக்கும். கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாவை அதை வந்து அகலமாக்கக்கூடியது. வட்ட தசைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோட பாவையை சின்னதா மாத்துறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும். ரைட். இப்ப அடுத்தது தசைகளுடைய வகைகள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த எலும்பு தசை, அதே மாதிரி மென்மையான தசை, இதய தசை அப்படின்னு 3 வகை நம்ம சொல்றோம். இதுக்கு வேறு வேறு பெயர்களை இந்த இடத்துல சொல்லுவோம். வரி தசை அல்லது எலும்பு தசை அல்லது இயக்கு தசைகள் அப்படிங்கிறது. வரியற்ற அல்லது மென்மையான அல்லது இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்றோம். இதய தசைகள் அப்படின்னு 3 வகை. அந்த இதய தசைகள் பாத்தீங்கன்னா இந்த இதயத்துல இருக்கக்கூடிய அந்த சுவர்கள்ல இருக்கிற அந்த தசைக்கு பேர் வந்து அதை சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த இயக்கு தசைகள் இதுல 3 வகைகள்ல இந்த தசைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேட் நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து வரி தசை, எலும்பு தசை, இயக்கு தசை. இது வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளோட இணைக்கப்பட்டிருக்கும். எலும்புகள் இருக்குங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யல. இது வந்து இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம விருப்பத்துக்கு போல இப்ப இதை வந்து இதை இடு அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தசைகள் வேலை செய்யும். அதனால இயக்கு தசை அப்படின்ற இன்னொரு பேரும் அதுக்குண்டு. எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா கைகள்ல இருக்கக்கூடிய அந்த தசைகள், அதே மாதிரி கால்கள்ல, கழுத்து, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய தசைகளை நம்ம சொல்ற பக்கம் திரும்பும். சரி, ரெண்டாவது வரியற்ற தசைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மென்மையான இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யாது. அதனால இது என்ன சொல்லுவோம்னா கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படிங்கிறது நம்ம இது சொல்லலாம். எடுத்துக்காட்டு சொன்னா உணவு குழல், சிறுநீர்ப்பை, தமனிகள், ரத்த நாளங்கள், கருவிழி, அப்புறம் ரத்த குழாய்கள்னா மேல அங்க இருக்கக்கூடிய சிறைகள் உள்ள தமனிகள் இருக்கு பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிளட் எப்பவுமே போயிட்டு வந்துருக்குங்களா. அதனால இந்த ரத்த குழாய்கள், இரைப்பை, சிறுகுடல், மூச்சுக்குழல், தோல், இதெல்லாம் மாதிரியான இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தசைகள் இருக்க ஏரியாவே சொல்லப்படுது. நெக்ஸ்ட் இதய தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா இதயத்தினுடைய அந்த சுவர் வந்து பாத்தீங்கன்னா இதய தசைகள் சொல்லும். தொடர்ச்சியாகவும் சீராகவும் இதயத்தை துடிக்க வச்சுட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு இதயம் மட்டும் ஒரு 2 நாளைக்கு லீவ் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் வாங்கிட்டு போயிட வேண்டியதா. சோ அந்த இதயம் மட்டும் பாருங்க, அது பிறந்த நாள்ல இருந்து, அது உள்ளுக்குள்ள தாயின் கருவறையில துடிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம் வாழ்நாள் முடியும் வரைக்கும் பாருங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இதய அந்த தசைகள் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பெரிகார்டியல் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ங்களா. சோ அந்த விஷயம் ரொம்ப இருக்கு. இதயத்தை பத்தி நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்றது. ஒரு நிமிஷம் பாருங்க, இதய தசைகள் மட்டும் நாம சொல்ற மாதிரி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் என்ன ஆயிருக்கும், வீட்டுல பெரிய சண்டை, அத்தனை பேர் அது இதுன்னு சொல்றாங்க, இதயமே துடிக்காத, அப்படியே நில்லு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோபத்துல ஒரு சில நேரங்கள் அப்படி சொன்னோம்னா எத்தனை இதயங்கள் இது வரைக்கும் ஸ்டாப் ஆகி போயிருக்கும் பாத்தீங்களா. சோ அது வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்காது, அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால கட்டுப்படாது அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம உடம்புல எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்து தசை மண்டலம் உடல் அசைவுக்கு உதவுது. இது ஒண்ணு முக்கியமான பயன் வச்சுக்கோங்க. தசைகளால பொதுவா தள்ள முடியாது, இழுக்க தான் முடியும். அதை புரிஞ்சுட்டு அந்த தசையில தானா தள்ளவும் முடியாது. எலும்புகள் அசைக்கிறதுக்கு 2 தசைகள் தேவை. ஒரு தசை சுருங்குறப்ப இன்னொன்னு விரிவடையும். உங்க கையை மடக்கிறப்ப, இப்படி கையை மடக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியது வந்து இருதலை தசைகள் சொல்றது. இதுக்கு பின்னாடி முத்தலை தசைகள், 3 தசைகள் இருக்கக்கூடிய இந்த ஏரியா நம்ம சொல்றோம். இது சுருங்கும் போது அது விரிவடையும், அது விரிவடையும் போது இது சுருங்கும். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அதே நேரத்தில் மேற்புறம் இருக்கக்கூடிய இருதலை தசைகள் தடிமன் ஆகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது தடிமனாகும், இது லூஸ் ஆகும். அதே மாதிரி விடும்பொழுது பார்த்தீங்கன்னா இது தடிமனாகும், இது லூஸ் ஆகும். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. கை நீட்டுறப்பையும் மேலே இழுக்கிறப்பையும் இந்த தசைகள் தளர்வடைவதும் இறுக்கமா இருக்கிறதும் இதை வச்சு சொல்லுவாங்க. முன்னாடி இருதலை தசை, பின்னாடி முத்தலை தசை அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்போ தசைகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பார்ப்போம். தசைகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்வு தசை அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, டென்னிஸ் விளையாடுறது, இந்த மாதிரி செயல்களுக்கு பல தசைகள் ஒன்னா சேர்ந்த செயல்பாடுகள் தேவைப்படும் இல்லைங்களா? பல தசைகள் ஒன்னா சேர்ந்து செய்யும். இப்ப டென்னிஸ் பால் எடுத்து இப்படி அடிக்கும் பொழுது அந்த பால் மட்டும் அது பாட்டுக்கு ஓடும். இந்த கை நீ வேலை செய்யுது அப்படியே நில்லு, நான் மட்டும் வேலை செஞ்சுக்கிறேன் யாராவது ஒரு ஆள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்க விட முடியாது. அத்தனை பேரும் சேர்ந்து அடிக்கும் பொழுதுதான் அந்த தசைகள், அத்தனை தசைகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். சரி, தசைகள் சுரிஞ்சு விரிவடைகிறதுக்கு மூலமா உடல் உறுப்புகளை அசைக்குது. தசைகளால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர அதை பழைய நிலைக்கு தள்ள முடியாது. அதனால அது ஒரு நெகிழ்வு நீச்சி தசைகளா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. நெகிழ்வு தசை சுருங்குறதுனால கை கால்கள் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் வளையுது. அதே மாதிரி இப்படி இப்படி மடக்கணும் இல்லைங்களா, இப்படி வளையுது. அதுக்கப்புறம் இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெகிழ்வு தசை தளர்ந்து நீச்சு தசை சுருங்குறதால கையும் காலும் நேரம் நின்றுக்குது. சரிங்களா? இது வந்து அதுக்குள்ள இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்ட மேல சொன்ன அந்த கை மேலையும் கீழையும் அசைக்கிறத நம்ம வச்சுக்கலாம். மேலும் சில தசைகள் இருக்கும். பால்மரிஸ் தசை அப்படின்னு சொல்றது. அதாவது முழங்கையில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டு, முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீளும் குறுகிய தசைகள் வந்து பால்மரிஸ் தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த தசைகள் இந்த குரங்கினங்கள் மரத்துக்கு மேல தொங்குறதுக்கும் மேல ஏறுறதுக்கும் மனிதன் உட்பட அப்படி பிடிச்சி ஏறுறதுக்கும் பயன்படுது. ஆனா ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்றைய மனிதர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 11% பேருக்கு இந்த தசைகளே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. 11% பேருக்கு தசைகளே இல்லை. பாருங்க, அந்த காலத்து மாதிரி நீங்க வந்து மரம் அங்கீங்கள ஏறி பிடிச்சி போய் சாப்பிட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னா அனைத்து தசைகளையும் வேலை செய்யுங்க. டோன்ட் வரி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்க, வந்து சேர்ந்து அப்படின்றப்ப நமக்கு இந்த தசைகளுக்கு வேலையே இல்லை. இன்னும் நாளடைவில் பல தசைகள் இருக்காது. சரி, ஓகே. இன்றைய கிளாஸஸ்ல தசைகளை பத்தின ஒரு சில தகவல் நம்ம கொடுத்துருப்போம். இனி அடுத்தடுத்து நிறைய கிளாஸ் வீடியோஸ் நம்ம முக்கியமான கிளாஸுகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். தேங்க்யூ. அடுத்தது